அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சிவனுக்கு ரொம்பவும் பிரியமான ருத்ராட்சத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ருத்ராட்சம் அணிவதால் என்ன பலன் கிடைக்கும்? ருத்ராட்சங்கிறது ஒரு சாதாரண மாலை கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பேர் ருத்ராட்சத்தை ஏதோ செயின்ல இருக்கிற ஒரு டாலர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு அழகு சாதன பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர் இல்ல ஆக்ட்ரஸ் போட்டிருக்காங்க, செலிபிரிட்டிஸ் போட்டிருக்காங்க, அதனால நானும் அதை போட்டு பெயிண்ட் அதோட மகிமை தெரியாம அது ஒரு அலங்கார பொருளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாஸ்திரங்கள் அத பத்தி வேறுபட்ட உண்மையை சொல்லுது. ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய கருணையோட அடையாளம் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. ருத்ரன் அப்படின்னா சிவன், அக்ஷம் அப்படின்னா கண்ணீர். சிவபெருமான் உலக உயிர்களின் துன்பத்தை பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சார். அது பூமியில விழுந்து மரமா முளைச்சு உருவாச்சு. அதுதான் ருத்ராட்ச மரம் அப்படின்னு ஆன்மீக மரபுகள் நம்புது. அதனால ருத்ராட்சம் அணிவது ஒரு அலங்காரம் கிடையாது, அது ஒரு ஆன்மீக இணைப்பு. மன அமைதி மற்றும் எண்ண கட்டுப்பாடு. இன்னைக்கு வாழ்க்கையில மனிதனோட மிகப்பெரிய பிரச்சனையே மன அழுத்தம் தான். பெரியவங்களுக்கு மட்டும்தான் மன அழுத்தம் இருக்கா என்ன? இன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல படிக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க, 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க கூட எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் பேசுறத நம்ம சகஜமா கேட்க முடியுது. அத்தனோண்டு குழந்தைக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாம் நினைப்போம். ஆனால் அது இருப்பதற்கான காரணம் அப்படின்னா அதிக சிந்தனை, பயம், கோபம், கவலை, இது எல்லாமே சேர்ந்து மனசோட சக்தியை சிதைக்குது. அதனாலதான் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வருது. ஆனா ருத்ராட்சம் போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மன அதிர்வுகள் மெல்ல சீராகும் அப்படின்னு யோகா சயின்ஸ் சொல்லுது. இது இயற்கை அதிர்வு கொண்டது. நம்மோட உடம்போட நரம்பு மண்டலத்துடன் ஒத்திசைவா செயல்படுது. செயல்பட்டு என்னெல்லாம் பண்ணுது தெரியுமா? கோபத்தை குறைக்குது, பதட்டத்தை அமைதியாக்குது, மனச ஒருமுகப்படுத்துது. அதனால தியானம் செய்யும் முனிவர்கள்லாம் ருத்ராட்சத்தை அந்த காலத்துல கட்டாயமா அணிந்து கொண்டனர். எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. பழைய சாஸ்திரங்கள்ல ருத்ராட்சம் ஒரு ஆன்மீக கவச்சம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நமக்கு அது பாதுகாப்பு வளையமா செயல்படும். சில நேரங்கள்ல பார்த்தா காரணமே தெரியாம வாழ்க்கையில தடைகள் வரும். வீட்ல எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும், ஆனா திடீர்னு சண்டை வரும், பெரிய பிரச்சனையாகும். மனசுக்குள்ள ஏதோ நடக்க போகுது அப்படின்னு உள்ளுணர்வு சொல்லி பயந்துகிட்டே இருப்போம். மனசு சோர்வடையும். தொடர்ந்து எதுலயாவது நம்ம தோல்வி அடைஞ்சுகிட்டே இருப்போம் ஏதாவது விஷயத்துல. இது எல்லாமே எதிர்மறை ஆற்றல்கள், அதாவது நெகட்டிவ் எனர்ஜியோட தாக்கமா தான் கருதப்படுது. ருத்ராட்சம் அணிந்தால் உடலை சுத்தி அது ஒரு சக்தி வளையத்தை உருவாக்குது. அது நெகட்டிவ் எனர்ஜியை தடுக்குது அப்படின்னு நம்பப்படுது. உடல் ஆரோக்கியத்திற்கு உதவும் சக்தி. சயின்டிபிக்கலி பார்த்தா ஆயுர்வேதா மற்றும் யோகா சயின்ஸ்லாம் ருத்ராட்சத்தை பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? உடலோட மின்காந்த சமநிலைய சீராக்குது. அதாவது பயோ எலக்ட்ரிக் பேலன்ஸ் அங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் ருத்ராட்சம் போட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வருஷக்கணக்கா போட்டுட்டு இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க. அவங்களுக்கு ரத்த அழுத்தம், அதாவது பிளட் பிரஷர் சமநிலை பெற்றிருக்கும். இதய துடிப்பு அமைதியா இருக்கும். அவங்க எதுக்குமே பதட்டப்பட மாட்டாங்க. தூக்கமின்மையும் குறைஞ்சிரும், நல்லா தூங்குவாங்க. இதுக்கு காரணம் ருத்ராட்சம் உடல்ல இருக்கிற சக்ராக்களோட இணைஞ்சு செயல்படுறதா கருதப்படுது. ஆன்மீக முன்னேற்றத்தை வேகப்படுத்தும். பொதுவா நம்ம ஜபமோ இல்ல தியானம் பண்ணவோ பூஜை செய்யவோ உட்கார்ந்தாதான் நம்மோட மனசு அலைபாயவே ஆரம்பிக்கும். அதாவது எதை பத்தியாவது சிந்திப்போம். உலகம் பூரா நம்ம மனசு சஞ்சாரம் பண்ணிட்டு வரோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க நம்ம கிட்ட ஏதோ சொன்னாங்களே அது என்ன விஷயமா இருக்கும்ட்டு நம்ம மனசு அலைபாய ஆரம்பிக்கும். ஏன்னா மனம் ஒரு குரங்கு இல்லையா? ஆனா ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தா மந்திர ஜபத்துல கவனம் அதிகரிக்கும். அப்ப கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்? தியானமே நம்ம ரொம்ப டீப்பா செய்ய ஆரம்பிப்போம். டீப் மெடிடேஷன் அங்க நடக்கும். உள்ளுணர்வு வளரத் தொடங்கும். அதனால சிவபக்தர்கள் மட்டும் கிடையாது, பல யோகிகளும் இதை பயன்படுத்தினாங்க. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பக்தர்களா இருப்பாங்க, சில பேர் பார்த்தா பிள்ளையார் பக்தர்களா இருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க. கர்ம பாவங்களை
குறைக்கும் என்று நம்பிக்கை. புராணங்கள் என்ன சொல்லுது? ருத்ராட்சம் அணிஞ்சா சிவனோட அருளோட வாழ்வது போன்றது. ஒருத்தர் உண்மையான பக்தியோட அதை அணிஞ்சாங்க அப்படின்னா கடந்த பிறவிகள்ல அவங்களுக்கு கர்மா சேர்ந்திருக்கும் இல்லையா, அதோட தாக்கம் மெல்ல குறைய ஆரம்பிக்கும். பாவ கர்மா குறைய ஆரம்பிச்சாலே வாழ்க்கையில இருக்கிற தடைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். நல்ல வாய்ப்புகள் உருவாகும். ஆனா இது மாயமோ மந்திரமோ கிடையாது. மனமாற்றம் மூலம் வாழ்க்கை மாற்றம் ஏற்படுது அப்படின்னு ஆன்மீகம் சொல்லுது. ஆனா இது உண்மையான பக்தியோட அணியணும். அதை விட்டுட்டு எனக்கு கர்மா குறையும் ருத்ராட்சம் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலாம் குறையாது. பக்தி இருக்கணும். அந்த பழைய கர்மாவை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம நல்லதே நினைக்கணும். கடவுளை மனதுக்குள் நிறுத்தி வைக்கணும். அப்பதான் நமக்கு கர்மாவின் தாக்கம் மெதுவா குறையும். எந்த முக ருத்ராட்சம் யாருக்கு? ருத்ராட்சம்ங்கிறதே அந்த மரத்தினுடைய காய் தான். இப்ப எப்படி மாங்கால பல வகை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ருத்ராட்ச மரங்கள்லயும் பல வகை இருக்கு. அதுல ஒரு முகத்துல இருந்து 21 முகம் வரைக்கும் இருக்கு. இப்போ 5 முகம் ருத்ராட்சம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அத ஆண் பெண் யாரு வேணுமானாலும் போட்டுக்கலாம். அது அனைவருக்கும் ஏற்றது. 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, அது அறிவு மற்றும் தைரியம் வேணுங்கிறவங்க அதை போட்டுப்பாங்க. 7 முகம் அப்படின்னா பொருளாதார நிலை மேம்படணும்னு நினைக்கிறவங்க அந்த ருத்ராட்சத்தை அணிவாங்க. 11 முகம் கொண்ட ருத்ராட்சம்ங்கிறது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். அவங்க ரொம்பவே ஆன்மீகத்துல ஈடுபாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வகை ருத்ராட்சத்தை அணிவாங்க. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? பக்தி தான் முக்கியம், வகை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லுது. ருத்ராட்சம் அணியும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிகள். ருத்ராட்சம் ஒரு புனித பொருள்ங்கிறதால சில ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை அணியும் போது சுத்தமான மனநிலையில நாம இருக்கணும். அப்போதான் அதை அணியணும். அதே மாதிரி அதை மத்தவங்களுக்கு விளையாட்டா கிஃப்டா கொடுக்க கூடாது. இந்த உன்னோட பர்த்டேக்கு நான் இதை கிஃப்ட் கொடுக்குறேன், வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் கொடுக்குறேன், அப்படி எல்லாம் கொடுக்க கூடாது. விளையாட்டா எடுத்துக்க கூடாது. பூஜை இல்லைன்னா தியான நேரத்துல அதை அணிஞ்சுக்கிட்டு பூஜை செஞ்சோம்னா ரொம்பவே சிறப்பானது. அதை ரொம்ப மரியாதையோட பராமரிக்கணும். இதனால அதன் ஆன்மீக சக்தி நிலைத்திருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ருத்ராட்சம் மாற்றுவது வாழ்க்கையா மனதா? ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்ட உடனே அதிசயம் நடக்கும்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஆனா அது கண்டிப்பா நடக்கும். மெதுவா நடக்கும். முதல்ல அது நம்ம மனச மாத்தும். நம்முடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்தும். வாழ்க்கைய அமைதிக்குள்ள அழைச்சிட்டு போகும். உண்மையில ருத்ராட்சம்ங்கிறது வாழ்க்கைய மாத்தாது. அது மனிதனின் உள்ளத்தை மாற்றும். உள்ளம் மாறினால் வாழ்க்கையும் தானாக மாறும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.